ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். பாப்பா இப்போ லீவ்ல வீட்டில் தாங்க இருக்கா. இப்பெல்லாம் நான் என்ன பண்றேனோ அது அவளும் ஒரு தடவை ரிப்பீட் பண்றா. சில நேரம் எங்களுக்குள்ள சண்டை கூட வரும். அந்த சண்டை பெருசாகி கோச்சுக்கிட்ட பேசாமலாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவளா வந்து ஸ்நாக்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருவா. அது அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நான் வீடியோ எடுக்கிறதுக்காக கிளம்பி நின்னேன். அவளும் என் கூட கிளம்பி நிக்கிறா. ஓப்பனிங்ல நான் ஒரு ஹாய் சொன்னேன், என் கூடவே சேர்ந்து அவளும் ஹாய் சொல்லியிருக்கா. இன்னும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போச்சுங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்டா ஆட் பண்ணிருக்கேன். சரி, ஓகேங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் ரொம்ப நாளா இந்த பேக் பெயின், நெக் பெயின்னால கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. பல பேர்கிட்ட கேட்டப்போ மேட்ரஸ்ல வேணா தூங்கி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. மேபி அது கூட ரீசனா இருக்கலாம். நம்ம மேட்ரஸே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் கேட்டோம். ஃப்ளோ மேட்ரஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலி ஃப்ளோவே வாங்கலாம்னு டிசைட் பண்ணிட்டோங்க. கார்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேட்ரஸ் வாங்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்டேஜ்ல தான் பிராண்ட் சைட்ல இருந்தே நமக்கு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. நாங்க உங்களுக்கு மேட்ரஸ் அனுப்பி விடுறோம், நீங்க ஜஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்க ரிவ்யூஸை மட்டும் ஷேர் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி இருந்தாலும் நானே உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ண தான் போறேன். இது அவங்களே அனுப்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு வேண்டாம்னு சொல்லணும். நானும் ஓகே சொல்லிட்டேன். ஒரு 4 to 5 டேஸ்லயே நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓபன் பண்ண பாத்தீங்களா, பேக்கிங் இப்படிதான் இருந்தது. நல்லாவே சேஃபா கொடுத்திருந்தாங்க. கூட ஒரு புக்லெட் வருது, அதுலயே மேட்ரஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த ஃப்ளோ மேட்ரஸ்லயே மொத்தம் 5 வேரியன்ட் இருக்குங்க. எர்கோ, ஆர்த்தோ, ஆன்டி கிராவிட்டி, ஃப்ளோட், வேவ்னு சொல்லிட்டு 5ஓட ரிவ்யூஸ்மே நான் பார்த்து தாங்க வச்சிருந்தேன். ஆனா பாருங்க, கரெக்டா நமக்கு எது தேவையோ, அதாவது என்னோட இப்ப இந்த நெக் பெயின், ஷோல்டர் பெயினுக்கு, முதுகு வலிக்கு எது தேவையோ கரெக்டா அதுவே வந்து சேர்ந்திருந்தது. ஆர்த்தோ மேட்ரஸ் தான் அனுப்பியிருந்தாங்க. நான் ஹால்லயே அதை ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க நினைச்சேன். பட் ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டா அதை திரும்ப ரூமுக்கு கொண்டு வரது கஷ்டமா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரீக்கிறதுக்கு முன்னாடியே ரூமுக்கு கொண்டு வந்துட்டேன். நல்லா இந்த மாதிரி சுருட்டி விட்டு அனுப்பியிருந்தாங்க. ஸோ நான் என்ன நினைச்சிட்டேன்னா, மேட்ரஸோட திக்னஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். பட் ஒன்ஸ் அதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா புஷ்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 4 to 5 மினிட்ஸ்லயே அதோட ஆக்சுவல் சைஸுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நான் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. டிபிக்கலா ஒரு 48 to 72 ஹவர்ஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க அதோட ஆக்சுவல் சைஸ் வந்து வர்றதுக்கு. பட் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லைங்க. ஓபன் பண்ண உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது ஒரு 4 to 5 மினிட்ஸ்லயே ஆக்சுவல் சைஸ் வந்துருது. இந்த மேட்ரஸோட திக்னஸ் வந்து 8 இன்ச் இருக்குங்க. இதை விட கம்மியாவும் இருக்கு, அதிகமாவும் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நல்லா ஒரு பெய்ஜ் கலர்ல இருக்கக்கூடிய மேட்ரஸ்ங்க. ஏதாவது சிந்துனா கூட துடைக்கிறது கஷ்டமோன்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மேல இருக்க கவரையே தனியா கலட்டி வாஷ் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாங்க. சோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இல்லையா? இந்த மேட்ரஸ்ல பெயின் ரிலீஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம ஸ்பைனோட எஸ் ஷேப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. பெயின் இருந்தாலும் ரெடியூஸ் ஆகும். உங்க வீட்டுல ஆர்த்தோ பேஷன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்ரஸை சஜஸ்ட் பண்ணுங்க. நான் இதுல கிங் சைஸ் தாங்க வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் அவைலபிளா இருக்கு. இந்த மேல இருக்க கவர் பாத்தீங்கன்னா ஆலுவேரா இன்ஃபியூஸ்டுங்க. ஸோ பாடி ஹீட் ஆகாம எப்போதுமே ஹைட்ரேட்டடாவே வச்சுக்கும். யூஸ்வலா மேட்ரஸ்ல படுத்தா பாடி ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த பிரச்சனையும் இந்த மேட்ரஸ்ல இருக்காதுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனைனா, நம்ம தூங்கிட்டு இருக்கப்போ நம்ம பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் அசைஞ்சு படுத்தா கூட நமக்கு தூக்கம் கலைஞ்சிரும். ஆனா இதுல மோஷன் ஐசோலேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம தூங்கிட்டு இருக்கப்போ பக்கத்துல நம்ம பசங்க குதிச்சாலுமே கூட நம்ம ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகாதுங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஒரு கிளாஸ்ல தண்ணி வச்சிருக்கேன், பக்கத்துல பாப்பா குதிச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட அந்த தண்ணி அசையவே இல்லை. அப்பனா பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு. நானும் பாப்பாவும் மாத்தி மாத்தி குதிச்சிட்டு இருந்தோங்க. மேட்ரஸ் வாங்கினதுல என்னை விட பாப்பாவுக்கு தான் ரொம்ப ஹாப்பி. இந்த மேட்ரஸோட ஃபோம் பாத்தீங்கன்னா 3D ஏர்ஃப்ளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வெளியில ரூம் நமக்கு ஹாட்டாவே இருந்தாலும் நம்மள இது கூலாவே வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம பாடியில இருந்து வெளியில வர்ற ஹீட்டை கூட இது வச்சுக்காம வெளியில தள்ளிடுறதுனால ஒரு மாதிரி வேர்க்கிற மாதிரி இருக்கும் இல்லையா மேட்ரஸ்ல படுத்தா, அந்த ஃபீலும் நமக்கு இருக்காது. நல்லாவே பிரீதபிளா இருக்குங்க. தூக்கம்ன்றது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த தூக்கம் நமக்கு சரியா இருக்கணும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ற மேட்ரஸ் கரெக்டா இருக்கணும். ஸோ அந்த நல்ல மேட்ரஸ் ஃப்ளோ மேட்ரஸ்னு கண்டிப்பா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒருவேளை நீங்க அந்த மேட்ரஸோட கவரை வாஷ் பண்ண இந்த மாதிரி இந்த ஜிப்பை கலட்டிட்டு வாஷ் பண்ணிட்டு திரும்ப போட்டுக்கலாங்க. இந்த ஃபோமை பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு. அண்ட் இந்த மாதிரி கர்வா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதாங்க ரீசன் நல்லா பிரீதபிளா இருக்கிறதுக்கு. நான் ஜஸ்ட் கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும் போதே அதுல ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை வந்து வெளியில தள்ளிடுதுங்க. அந்த ஏரை வெளியில தள்ளிடுது. அதனாலதான் நமக்கு வந்து நல்ல தூக்கம் கிடைக்குது. பாடி வந்து ஒரு மாதிரி கூலா மெயின்டைன் ஆகுது. இந்த கவரோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆலுவேரா இன்ஃபியூஸ்டுன்றதுனால ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைனலி நம்ம இந்த மாதிரி மேட்ரஸ்லாம் ஒரே ஒரு தடவை தாங்க வாங்க போறோம். அடிக்கடி வாங்க போறது கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ளோ மேட்ரஸ்ல டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஃப்ளோ மேட்ரஸ் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு செட் ஆகலைன்னா 100 டேஸ்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாங்க. பயப்படவே வேண்டாம். ரீஃபண்ட் உங்களுக்கு கரெக்டா வந்துடும்.
முக்கியமா 10 இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா, இந்த மேட்ரஸை ஒரு 5 வருஷம் இந்த பக்கம் யூஸ் பண்ணிட்டு அடுத்த 5 வருஷம் பின்னாடி திருப்பி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டபுள் சைடுமே இந்த மேட்ரஸை யூஸ் பண்ணிக்கலாம். பிரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளா இருக்குங்க. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், செக் அவுட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.